ஹலோ எவ்ரிஒன், டாக்டர் பிரபு பேசுகிறேன். ஈரோட்டிலிருந்து மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படிங்கிற முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கொடூரமான நரம்பியல் பிரச்சனையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை பற்றி நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே பேசிட்டோம். அடிப்படை விஷயங்கள் பேசணும், இந்த வியாதி ஏற்படுறதுனால ஏற்படுற தொந்தரவுகள் பற்றி பேசணும், யாராருக்கெல்லாம் ஏற்படுறதுங்கிறத பேசணும், எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பேசணும், அதே மாதிரி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் என்னென்ன மருந்து மாத்திரைகள் இதுக்கு கொடுக்கறதுங்கிறத பேசணும். இப்போது நான் ஏற்கனவே சொன்னபடி எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் முதல்ல மருந்துகள் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கு கேட்காத பட்சத்தில் நாம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போது இந்த மாதிரி ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா வந்த பேஷண்ட்ஸு மருந்து மாத்திரை எடுத்து ஒரு கட்டத்தில் மருந்து மாத்திரை கேட்கல, இல்லை அந்த பேஷண்ட்ஸுக்கு ஹை டோஸ் மருந்து தேவைப்படுது, அப்படி கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த வலி குறையல அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பர்க்யூட்டேனியஸ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. என்னென்னா இது ஒரு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இல்லையா? அதாவது இது ஒரு உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நரம்பு. அதனால் இந்த உணர்ச்சியை மரத்து போக செய்யக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது ஊசிகளை நம்ம அந்த நரம்பில் கொடுக்கறனால நம்ம இந்த வியாதியை ஒரு வகையில் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த பர்க்யூட்டேனியஸ் ப்ரொசீஜர். பர்க்யூட்டேனியஸ் அப்படின்னாவே நம்ம ஊசி மூலமாக ஓப்பன் பண்ணாமல் ஊசி மூலமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது தான். ஒன்று அனஸ்தட்டிக் ட்ரக்ஸ். நான் ஏற்கனவே சொன்னபடி V1, V2, V3 டிஸ்ட்ரிபியூஷன் சொன்ன பார்த்தீங்களா? V1 டிஸ்ட்ரிபியூஷன் பெயின் ரொம்ப ரேர். ஒருவேளை பைலேட்ரல் V1 டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோர்ஹெட்டில் வலி வந்துச்சுன்னா மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிற ஒரு டீமைலினேட்டிங் ப்ராப்ளம், அதாவது நரம்பில் ஏற்படக்கூடிய ஒரு புண்ணுனால் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம் சொன்னோம். அப்புறம் V2ங்கிறது மேக்ஸிலரி நர்வ், V3ங்கிறது மேண்டிபுலார் நர்வ் அப்படிங்கிற இந்த 3 டிவிஷன் தான் இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா வரக்கூடிய வலி ஏற்படக்கூடிய ஒரு பகுதிகள் நம்ம பார்த்தோம். அனஸ்தட்டிக் இன்ஜெக்ஷன் மரத்து போகிற ஊசி கொடுக்கறது, ரெண்டாவது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். இது ரெண்டுமே நம்ம இந்த நரம்புகள் போகிற இடத்துல அந்த ஃபொராமன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நரம்பு எந்த ஃபொராமன் வழியாக போய் அந்த முகத்துக்கு உணர்ச்சியை கொடுக்குதோ அந்த ஃபொராமனை போய் நம்ம மரத்து போகிற ஊசி கொடுத்தோ இல்லை ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தோ நம்ம பிளாக் பண்ணுறனால இந்த வலியை ஒரு வகையில் நம்ம குணப்படுத்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுப்ராட்ராக்லியர் ஃபொராமன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்த நரம்பை ஒரு வகையில் பிளாக் பண்ணலாம். இந்த மேண்டிபுலார் நரம்பை வாய்க்கு உள்பகுதியில் போய் நம்ம அந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்க்கிற இடத்துல நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கறனால இதை பிளாக் பண்ணலாம். இன்னொன்று ஃபொராமன் ஓவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கல் பேஸில் இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ஹோல் வழியாக தான் அந்த நரம்பு உள்ளே வருது. அந்த இடத்துல நம்ம இந்த நரம்பை பிளாக் பண்ணுறனால இந்த 3 வகையிலையும் நம்ம ஊசி போட்டு இந்த நரம்பை பிளாக் பண்ணுறதன் மூலமாக இந்த வலியை நம்ம சரிப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அனஸ்தட்டிக் ட்ரக்கோ இல்லை ஸ்டீராய்டு கொடுக்கறது இல்லாமல் கிளிசரால் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு கிளிசரால்ங்கிற ஒரு மருந்து, இந்த கிளிசரால் மருந்து கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட்டட் கிளிசராலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நியூரோ சர்ஜரி படிக்கிற சமயத்தில் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் இதுக்குன்னே கிளிசரால் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவார். அந்த ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர்ற அந்த கிளிசரால் நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அந்த கான்சன்ட்ரேட்டட் கிளிசராலை நாங்கள் ஊசியில் அதாவது எடுத்து அந்த ஊசியை நம்ம எக்ஸ்ரே கைடன்ஸ் இல்லையா, எக்ஸ்ரே எடுத்து அந்த எக்ஸ்ரே கைடன்ஸ் வழியாக நாங்கள் போய் அந்த ஃபொராமன் ஓவேல்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் போய் நாங்கள் ரீச் பண்ணி அந்த இடத்துல இந்த ஊசியோட டிப்பை வச்சு அதை நம்ம திருப்பி எக்ஸ்ரே எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கிளிசராலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த கிளிசரால் அந்த நரம்பை சுற்றி போகும்போது அந்த நரம்பை அது டெம்பரவரியாக அது பிளாக் பண்ணும். அதே மாதிரியே கிளிசரால் இன்ஜெக்ஷன், அதாவது கிளிசரால் கான்சன்ட்ரேட்டடான்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்த உடனே அந்த பேஷண்ட்டை நாங்கள் நேராக உட்கார வச்சுருவோம். உட்கார வச்சோம்னா அந்த இன்ஜெக்ஷன் அழகாக அந்த நரம்போட பாதையில் அப்படியே போய் அந்த நரம்பை பார்ஷியலாக டெஸ்ட்ராய் பண்ணும். அப்போ இந்த வலி போகும். இன்னொன்று இந்த கிளிசரால் மாதிரி அனஸ்தட்டிக் ட்ரக்ஸ் மாதிரி ஸ்டீராய்டு மாதிரி ஆல்கஹாலும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ஆல்கஹால் என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு சைட்டோடாக்சிக் ட்ரக். அதை யூஸ் பண்ணும்போது அந்த நரம்பு டெஸ்ட்ராய் ஆகிறனால ட்ரைஜெமினல் பெயின் போயிடும். பட் இது எல்லா பர்க்யூட்டேனியஸ் ப்ரொசீஜர்ஸும் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா, இதே மாதிரியே ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன். இப்போ நீங்கள் வேரிகோஸ் வெயின்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, காலில் அந்த நரம்பு சுருடுது, ரத்த குழாய் சுருடுது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த ரத்த குழாயை பொசுக்கிறதுக்கு நம்ம அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை கொடுக்குறோம். அதே மாதிரியே இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் கொடுக்குற மாதிரியே நீடில் கொண்டு போய் அந்த ஃபொராமன் ஓவேல்ங்கிற அந்த இடத்துல இல்லை மெக்கில்ஸ் கேவில் கொண்டு போய் அந்த நரம்பு உள்ளே வர்ற இடத்துல நம்ம போய் வச்சுட்டு இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ப்ரோபை கொண்டு போய் நம்ம உள்ளே வச்சு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சர்டன் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, அதாவது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷனுங்கிறதே ஹீட் மூலமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயந்தான்.
அது என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹீட் மூலமாக அந்த நரம்பு வந்து பார்ஷியலாக நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணி இந்த இந்த வலிக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இதுக்கு பேர் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். அப்ளேஷன்னா அந்த நரம்பை வந்து நம்ம பார்ஷியலாக டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து பர்க்யூட்டேனியஸ் ப்ரொசீஜர்ஸ். நான் சொன்னேன் இந்த அனஸ்தட்டிக் ட்ரக், ஸ்டீராய்டு ட்ரக் இன்ஜெக்ஷன், கிளிசரால் இன்ஜெக்ஷன், ஆல்கஹால் இன்ஜெக்ஷன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், இது எல்லாமே இந்த ரிஃப்ராக்டரி ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அதாவது மெடிசின்ஸ் நம்ம கொடுத்து கேட்காதவங்களுக்கு இந்த பர்க்யூட்டேனியஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இந்த பர்க்யூட்டேனியஸ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இது வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு ஊசி மூலமாக இந்த வலியை நம்ம குணப்படுத்தலாம். பட் இதோட லிமிட்டேஷன்ஸ், அதாவது இதோட ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன இல்லை ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறது வந்து ஒரு டெம்பரவரி மெஷர் தான். அதாவது இது வந்து ஒரு 2-3 மாதங்கள்லேருந்து அதிகபட்சம் ஒரு 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்களுக்கு இந்த வலி போகும். பட் திருப்பியும் இந்த வலி ரெக்கரன்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுக்கறது வந்து நம்ம ரிப்பீட்டடாக கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் இப்போ தான் எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்குது, ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு, திருப்பி எனக்கு அந்த வலி வந்துருச்சு டாக்டர், திருப்பி நான் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணுமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது வந்து நம்ம ஏஜ்டு பர்சன்ஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து சில நேரம் அந்த ஆப்ரேஷனுக்கு ஃபிட் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நம்ம இந்த பெர்குட்டேனியஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வகையான ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான 2 மருத்துவ முறைகள் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மீண்டும் இந்த வீடியோ, அதாவது ட்ரைஜெமினல் நியூரால்ஜியை பற்றி நம்ம சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வியாதியை பற்றின ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் கூட இருக்கவங்களோ இந்த வியாதியோட பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருந்து மருத்துவரை பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கலாம். தேங்க்யூ.